வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி வளைகாப்புக்கு வந்து திரும்பிய போது சோகம். விழுப்புரம் நாகை தேசிய நெடுஞ்சாலை திருவண்டார் கோவில் பகுதியில் வேன் கவிழ்ந்து விபத்து. தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்தநாள் விழா. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி ஜெயலலிதாவின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை. புதுச்சேரியில் அதிமுக சார்பில் ஜெயலலிதாவின் 78வது பிறந்தநாள் விழா. பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி மாநில செயலாளர் அன்பழகன் கொண்டாட்டம். வளைகாப்பு நிகழ்ச்சிக்கு வந்து ஊர் திரும்பிய போது விழுப்புரம் நாகை தேசிய நெடுஞ்சாலையில் வேன் கவிழ்ந்ததில் குழந்தை உள்ளிட்ட பலருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. வேன் விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சி வைரலாகியுள்ளது. புதுச்சேரி தேங்காய் திட்டு பகுதியை சேர்ந்த வெங்கடேசன் என்பவர் தனியார் மருத்துவ கம்பெனியின் பிரதிநிதியாக உள்ளார். இவரது மனைவி சுசித்ராவின் வளைகாப்பு நிகழ்ச்சிக்காக பெண் வீட்டார் கோயம்புத்தூரில் இருந்து கை குழந்தையுடன் 25க்கும் மேற்பட்ட உறவினர்கள் புதுச்சேரிக்கு வந்தனர். விழா முடிந்து திரும்பி செல்லும் பொழுது விழுப்புரம் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலை திருவண்டார் கோவில் மேம்பாலத்தின் அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை மீறி உறவினர்கள் சென்ற வேன் கவிழ்ந்தது. அதிர்ஷ்டவசமாக லேசான காயங்களுடன் அனைவரும் உயிர் தப்பினர். வேன் கவிழ்ந்தது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்தநாள் விழாவையொட்டி புதுச்சேரி அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி புதிய நகராட்சி கட்டிடத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அவரை தொடர்ந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் KSP ரமேஷ், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, பிரகாஷ்குமார் மற்றும் பலர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். உழவர்கரை தொகுதி தாவைக்கா செயல் வீரர்களுக்கான பொதுக்குழு கூட்டம் சசிபாலன் ஏற்பாட்டில் நடைபெற்றது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அறிவுறுத்தலின்படி கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் சொல்லிக்கிணங்க, மாநில பொதுச் செயலாளர் சரவணன் வழிகாட்டியபடி புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை தொகுதி தமிழக வெற்றி கழகம் சார்பாக வழக்கறிஞர் சசிபாலன் மற்றும் தொகுதி தலைமை நிர்வாகிகள் ராஜசேகர் ஏற்பாட்டில் ரெட்டியார்பாளையம் சுதா நகர் பகுதியில் உழவர்கரை தொகுதியின் செயல் வீரர்களுக்கான பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் கழகத்தின் வளர்ச்சி குறித்தும் தொகுதியின் வளர்ச்சி குறித்தும் மற்றும் தேர்தல் செயல்பாடுகள் குறித்தும் ஆலோசனை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் உணவு வழங்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுவாமிநாதன், கழக சமூக ஊடக பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் நிரேஷ்குமார் மற்றும் புதுச்சேரி மாநில நிர்வாகி புதியவன், கதிர்காமம் தொகுதி தலைமை நிர்வாகி வேல்முருகன் மற்றும் அணி தலைமை நிர்வாகி அருள்பாண்டி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இந்த கூட்டத்தில் தொகுதி நிர்வாகிகள் தாஸ், நிக்கோலஸ், ஒஹிபர், சுரேஷ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள், கிளை கழக நிர்வாகிகள், தோழர்கள், தொண்டர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நோனாங்குப்பம் பேருந்து நிலையத்தில் மறைந்த ஜெயலலிதாவின் 78வது பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மறைந்த ஜெயலலிதாவின் 78ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா நோனாங்குப்பம் பேருந்து நிலையம் அருகில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மணவெளி தொகுதி கழக செயலாளர் பாஸ்கரன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் படத்திற்கு மலர் தூவி அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் மாநில பொறுப்பாளர்கள் அன்பழகன், கைலாசம், சிவகுமார், தொகுதி பொறுப்பாளர்கள் கோவிந்தன், ஆறுமுகம், விஜயலட்சுமி, சுமதி, சாந்தி, ராஜேஸ்வரி, மாரியம்மாள், வார்டு கழக செயலாளர்கள் கண்ணன், விஸ்வநாதன், ஐயனார், செல்வம் மற்றும் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உப்பளத்தில் உள்ள தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்த நாளையொட்டி புதுச்சேரியில் உள்ள தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் தலைமையில் அரசு போக்குவரத்து கழகத்தில் கொடியேற்றி ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி இனிப்புகளை வழங்கினார். மேலும் 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் தமிழக அரசு போக்குவரத்து கழக மாநில செயலாளர், போக்குவரத்து பிரிவு, அண்ணா தொழிற்சங்க பேரவை பழனி, மத்திய சங்க இணை செயலாளர் சிவானந்தம், மத்திய சங்க
செயற்குழு உறுப்பினர் பரசுராமன், விபத்து பிரிவு செயலாளர் கனகராஜ், செயலாளர் ராமச்சந்திரன், தலைவர் AS முருகன், பொருளாளர் பத்மநாதன் மற்றும் ஏராளமான உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். தட்டாஞ்சாவடியில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளியில் வாசித்தல் திருவிழா, வாகனங்கள் தினம் மற்றும் சமூக உதவியாளர்கள் தினம் ஆகியவை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தட்டாஞ்சாவடியில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளியில் வாசித்தல் திருவிழா, வாகனங்கள் தினம் மற்றும் சமூக உதவியாளர்கள் தினம் ஆகியவை வட்ட துணை ஆய்வாளர் அனிதா தலைமையில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. பள்ளி தலைமை ஆசிரியர் கீதா வரவேற்று சிறப்புரை வழங்கினார். நிகழ்ச்சியில் முன்மழலையர் பள்ளி மாணவர்கள் சமூக உதவியாளர்கள் போல் உடையணிந்து அசத்தினர். மேலும் பல்வேறு வகையான வாகனங்களில் கண்கவர் மாதிரி உருவங்கள் இந்த விழாவில் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை மாணவர்களின் தமிழ் மற்றும் ஆங்கிலம் வாசித்தல் திறனை வெளிப்படுத்தும் வகையில் கதைகள், செய்தித்தாள், பத்திரிகை போன்றவற்றை மாணவர்கள் படித்து காட்டினர். இவ்விழாவில் திரளான பெற்றோர்கள் கலந்து கொண்டு தங்கள் குழந்தைகளின் வாசித்தல் திறனை கண்டு வியந்தனர். இறுதியாக வட்டம் பள்ளி துணை ஆய்வாளர் மாணவர்களின் திறமைகளை பாராட்டி அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து பரிசுகளை வழங்கினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் நித்யா, மாரியம்மா, ரேவதி, தமிழரசி, பிரேமா, காயத்ரி, அருணா, கன்னிகா, உமாதேவி மற்றும் ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி அதிமுக சார்பில் தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. தமிழக முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி ஜெயலலிதாவின் 78வது பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் இன்று மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. மாநில அவை தலைவர் அன்பானந்தம் முன்னிலை வகித்தார். புதுச்சேரி உப்பளம் டாக்டர் அம்பேத்கர் சாலையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் கொடியேற்றி பட்டாசு வெடித்து அலங்கரிக்கப்பட்ட திருவுருவ படத்திற்கும் புரட்சி தலைவர் MGR திருவுருவ சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து குழந்தைகளுக்கு தங்க மோதிரம், கல்வி உதவித்தொகை, வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் ஏழை எளிய மக்களுக்கு இலவச வேட்டி சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை மாநில செயலாளர் அன்பழகன் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாநில துணைத் தலைவர் முன்னாள் MLA ராஜாராமன், மாநில மகளிர் அணி இணை செயலாளர் முன்னாள் MLA கோமலா, மாநில இணை செயலாளர்கள் வீரம்மாள், முன்னாள் கவுன்சிலர்கள் மகாதேவி, கணேசன், திருநாவுக்கரசு, மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் உட்பட அதிமுகவினர் திரளாக கலந்து கொண்டனர். இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் 78வது பிறந்தநாள் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட பிரம்மன் சதுக்கம் அருகே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக புரட்சி தலைவி மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் 78வது பிறந்த நாளை அரியாங்குப்பம் தொகுதி கழக செயலாளர் ராஜா தலைமையிலும், இளைஞர் அணி மற்றும் இளம் பெண் பாசறை செயலாளர் தமிழ்வேந்தன் முன்னிலையிலும், தொகுதி கழக அவைத் தலைவர் ராஜேந்திரன், MGR மன்ற மாநில தலைவர் பாண்டுரங்கன், மாநில இலக்கிய அணி செயலாளர் கலிவரதன், மாநில அண்ணா தொழிற்சங்க தலைவர் பரசுராமன், பொதுக்குழு உறுப்பினர் பாலன், தொகுதி துணை செயலாளர் சிவக்குமார், மாநில வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் சுதர்சன், மாநில இலக்கிய அணி துணை அமைப்பாளர் தட்சிணாமூர்த்தி, மாநில மீனவர் அணி துணை செயலாளர் சக்திவேல், வார்டு கழக செயலாளர் பாலு மற்றும் சிவரவி, வார்டு கழக நிர்வாகிகள் கலைச்செல்வம், கோபிநாகப்பன், முத்துலிங்கம், ஆறுமுகம், அசோகா, ஜெயபால், கண்ணன், சதீஷ், சிவபாரதி, காத்தவராயன், நாகராஜ், அசோக், அகமது பாஷா, ராமலிங்கம், வீரப்பன், மகாலிங்கம், சகாயராஜ், கோபிநாதன், கிஷார் ஆகியோர் கலந்து கொண்டு அலங்கரிக்கப்பட்ட அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தனர். அம்மாவின் புகழை வெற்றி கோஷம் எழுப்பினர். 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு இனிப்பு வழங்கி அன்னதானமும் செய்யப்பட்டது. இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மாவின் திருவுருவ படத்தை வணங்கி இனிப்புகளையும் அன்னதானத்தையும் பெற்று சென்றனர். தொகுதி கழக செயலாளர் ராஜா நிறைவாக நன்றி கூறினார். புதுச்சேரி வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியரான ரவிக்குமார் தனது அரசு பணியை ராஜினாமா செய்து பஞ்சாயத்து ஆணையரிடம் கடிதத்தை வழங்கினார். மேலும் மக்கள் பணி செய்வதற்கு இடையூறாக இருந்த அரசு பணியை ராஜினாமா செய்ததில் எந்தவித வருத்தமும் இல்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். சமூக சேவகர் மற்றும் காமாட்சி அம்மாள் அறக்கட்டளையின் நிறுவனருமான ரவிக்குமார் கடந்த 1999ஆம் ஆண்டு முதல் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் ஊழியராக பணியை தொடங்கினார்.
அன்று முதல் இன்று வரை அரசு ஊழியராக பணியாற்றிய போது பல்வேறு மக்கள் நலப்பணிகளையும் முன்னெடுத்து செய்து வந்தார். இந்நிலையில் ஏழை எளிய மக்களுக்காக சமூக சேவை செய்வது என்று முடிவெடுத்துள்ள ரவிக்குமார் இன்று தான் வகித்து வந்த அரசு பணியை ராஜினாமா செய்து வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகரிடம் கடிதத்தை வழங்கினார். அரசு பணியை ராஜினாமா செய்துள்ள சமூக சேவகர் ரவிக்குமார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அரசு ஊழியராக பணியாற்ற தனக்கு வாய்ப்பளித்த புதுச்சேரி அரசுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும், பணியாற்றிய சமயத்தில் ஆக்கமும் ஊக்கமும் அளித்து முழு ஒத்துழைப்பு கொடுத்த கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் மற்றும் அதிகாரிகள் உள்ளிட்ட அனைத்து ஊழியர்களுக்கும் தனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் மக்களுக்கான பணியை செய்ய விடாமல் அதற்கு தடையாக இருக்கும் அரசு ஊழியர் என்ற பணியை ராஜினாமா செய்வதில் தனக்கு எந்தவித வருத்தம் அல்லது மன வருத்தமோ கிடையாது என்றும், இதுவரை தனது மனைவி தலைமையில் நிர்வகித்து வந்த மோஹித் குடும்பங்களின் பொறுப்புகளை தான் ஏற்றுக்கொண்டு மங்களம், வில்லியனூர் மற்றும் ஊசுடு ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட மக்களுக்கு அனைவருக்கும் இன்புற்று வாழ்ந்திடும் வகையில் இயலாதவர்களுக்கு உதவிகள் செய்திட வேண்டும் என்று உயர்ந்த நோக்கத்தில் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக குறிப்பிட்டார். மேலும் தனது தாயார் தெய்வ திரு காமாட்சி அம்மாள் பெயரில் அறக்கட்டளை துவங்கியுள்ளதாகவும், அந்த அறக்கட்டளையின் மூலம் கல்வி மற்றும் மருத்துவ உதவிகளை தேவையுள்ள நபர்களுக்கு தகுதியான பரிந்துரையின் பெயரில் செய்து கொடுக்க முடிவு செய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடலூர் மாவட்டம் மதலப்பட்டு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் துவக்க விழாவை டாக்டர் மனோ தலைமையில் சிறப்பு விருந்தினர் முன்னாள் ஐஜி சந்திரன் தொடங்கி வைத்தார். கடலூர் மாவட்டம் வடக்கு ஒன்றியம் மதலப்பட்டு பிரீமியர் லீக் சீசன் 1 கிரிக்கெட் போட்டியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது. பெரிய காட்டுப்பாளையம் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் கிரிக்கெட் மைதானத்தில் தொழிலதிபரும் பிரார்த்தனா கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளருமான டாக்டர் மனோ தலைமையில் நடைபெற்ற இந்த கிரிக்கெட் போட்டியில் சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி மாநில காவல்துறை முன்னாள் ஐஜி சந்திரன், தொழிலதிபர் ஆர் ஜெயச்சந்திரன், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சுகுமாரன், அப்பாசாமி, தேவேந்திரன், பிரின்ஸ், தேவதாஸ், ரமேஷ், வேல்முருகன், ராபர்ட், அருள் பிரகாசம், பாலமுருகன் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு மற்றும் ஒலிம்பிக் சுடர் ஏற்றி போட்டியினை துவக்கி வைத்தனர். மது அருந்துதல் மற்றும் போதை பழக்கத்திற்கு எதிராக இளைஞர்களை நல்வழிப்படுத்தும் நோக்கில் நடைபெற்ற இந்த போட்டியில் மதலப்பட்டு பஞ்சாயத்தை சேர்ந்த 8 கிராம இளைஞர்கள் 7 அணிகளாக பிரிந்து போட்டியிட்டு விளையாடி வருகின்றனர். இதன் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்பு விழா எதிர்வரும் 2 மாதங்களுக்கு பிறகு மிகவும் கோலாகலமாக நடைபெற உள்ளது. இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.